பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 வகையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து எல்லாருக்குமே உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம ஏதாவது ஒரு வேளை இந்த மாதிரி லைட்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கும் போது அது நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இது நம்மளோட கிவ்அவேக்கான 7வது வீடியோ. கிவ்அவே பற்றி உங்களுக்கு முழு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன கஞ்சி பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல வந்து பூண்டும் தேங்காய் பாலும் போட்டு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்றைக்கி மாப்பிள சம்பா அரிசியில் பண்ணியிருக்கேன். 1/2 கப் மாப்பிள சம்பா அரிசி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் 1-2 உடச்சிட்டு நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நம்ம எடுக்கிற அரிசியிலேருந்து ஒரு 5 மடங்கு அதிகமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதும் ஊற வச்ச அரிசி அதில் போட்டுட்டு இதோட பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெந்தயம் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மாப்பிள சம்பா அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் கூட ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன். பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கஞ்சோட நல்லா காரசாரமாக தேங்காய் துவையல், மல்லி துவையல் அல்லது கடலைப்பருப்பு துவையெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்பளம் இல்லைனா வத்தல் வறுத்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சி வந்து மாப்பிள சம்பா அரிசியில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த புழுங்கல் அரிசியில் கூட பண்ணலாம். இதில் நம்ம நிறைய பூண்டு போட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு கஞ்சி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கஞ்சி ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து நான் பச்சை பயிரும் அரிசியும் போட்டு ஒரு கஞ்சி பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கஞ்சி. நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய கஞ்சி. இப்போ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கஞ்சி பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் அரிசிக்கு 1/4 கப் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கழுவிட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் வந்து 5 கப் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் போட்டுக்கலாம். அதாவது அரிசியும் பருப்பு சேர்ந்து 1 கப் வருது. 1 கப்புக்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பல் வந்து நான் ஒரு 4 பல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். 1/2 கப் தேங்காய் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதோட 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குழைய வேகணும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் முதலே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட பச்சை பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கஞ்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியமும் முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம். இது நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோவோட இதை சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. 4 வகையான சிறுதானியங்கள் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/4 கப் குதிரவாளி, 1/4 கப் சாமை, 1/4 கப் திணை, 1/4 கப் வரகரிசி எடுத்திருக்கேன்.
இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் வந்து எல்லாமே அளந்திருக்கேன். இதே கப்புக்கு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த சிறுதானியங்கள்லாம் நல்லா குழைய வேகிற அளவுக்கு 4 கப் தண்ணி வந்து ஒரு குக்கரில் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு சிறுதானியத்தை இதில் போட்டுக்கலாம். இப்போ உங்ககிட்ட சிறுதானியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசியில் கூட இந்த கஞ்சி பண்ணலாம். அடுத்ததாக இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு உரலில் போட்டு சும்மா 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இதோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 12 பல் பூண்டு, இதையும் வந்து சும்மா 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள். அடுத்ததாக வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பவுடரை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு கஞ்சி லிக்விடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம், அயன், பொட்டாசியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை கஞ்சியை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த முருங்கைக்கீரை கஞ்சி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இப்போ அடுத்து நம்ம என்ன கஞ்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை ரவை கஞ்சி. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை ரவையை நீங்கள் வறுத்துட்டு கஞ்சி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வறுக்கலை. நீங்கள் வறுத்துட்டு பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கரில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்ச ரவையையும் பருப்பையும் போட்டுக்கலாம். இதோடவே ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சி வந்து நீங்கள் இனிப்பாகவும் பண்ணலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதாவது சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நார்மல் பாலை சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம நார்மலான பசும்பால் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதோட வெள்ளைப்பாகு அல்லது சர்க்கரை போட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றுறதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கரில் ஒரு 5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் இதோட போட்டுக்கலாம். இதோட வந்து ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதோடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எங்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லை அப்படின்றதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம பார்த்த மற்ற கஞ்சி ரெசிபியோடையும் போட்டுக்கலாம். நம்ம பார்த்த கோதுமை கஞ்சி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் பால் ஊற்ற வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா போட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சைப்பயிறு கஞ்சியோடையும் போட்டு பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச உளுந்தும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால் நான் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கிட்டேன். தண்ணி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய பேருக்கு உளுந்தங்கஞ்சி வந்து இனிப்பாக சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரினா என்ன பண்ணுங்கள், நீங்கள் மசாலா போடுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை பாகு எடுத்து ஊற்றிட்டு அதோட தேங்காய் பாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட தசைகளையும் எலும்புகளையும் நல்லா உறுதிப்படுத்தக்கூடியது. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது உளுந்தங்கஞ்சி இல்லைனா உளுந்தங்களி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 வகையான ஆரோக்கியமான கஞ்சி ரெசிப்பியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.